ஹாய், கார சட்னி அரைக்கிறது எப்படின்னு பாருங்கள். பூண்டு, தேங்காய், 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, அடுத்தது ஒரு சொட்டு புளி போட்டுக்கணும். புளி, வெங்காயம், அடுத்தது தக்காளி. பாருங்க, தக்காளி நல்லா பழுத்து தான் போட்டுங்க. எங்கள் வீட்டில் பழுத்தது இல்லை, கொஞ்சம் காய் வாடெல்லாம் இருந்தது, அதை தான் போட்டேன். இத்தனையும் ரெடி பண்ணிக்கிட்டு நல்லா எண்ணெய் சட்டி வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா முதல்ல போட்டு வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, புளி, தேங்காய் போடுங்க. அப்போ தான் கார சட்னிக்கு டேஸ்ட்டே வரும். சில வெறும் வெங்காயம் தக்காளியே வதக்கி அரைச்சிடுவீங்க, அது நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. அது எவ்வளோ தேங்காய் போட்டு செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் சட்னி. போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுங்க கலருக்கு. மஞ்சள் பொடி போடலன்னா கலர் வராது, சட்னி வெள்ளையாகவே கிடக்கும். போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு தான் அப்புறம் நல்லா சூடு போக ஆற வச்சுட்டு அது மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஊற்றுறதெல்லாம் காமிக்கல, டைம் ஆகிடுச்சு. வீடியோ ஆஃப் பண்ணி எடுக்க லேட் ஆகி போகுது பாருங்கள். பணியாரம் எடுத்து வச்சு அழகாக சட்னிலாம் பாருங்கள் அரைச்சி புதினா போட்டு தாளிக்கணுங்க. அந்த சட்னிக்கு, கார சட்னிக்கு சூப்பரான வாசனை, செம்மையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசைன்னு ஒரே போரு. இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, பசங்க சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. உங்களுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு. காலையில் தானே கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். எப்போ வேணாலும் நம்ம செஞ்சு இதை சாப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மாவுலேயே செய்ய வேண்டியதான். இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாவுக்குள்ளேயே செஞ்சுக்க வேண்டியதான். இதுக்குன்னு தனியாலாம் மாவு அரைக்க வேணாம் பணியாரத்துக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.